கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாள் ஜூலை மாதம் 19 வெள்ளிக்கிழமை. இந்த காலவெளியிலேயும் பழைய ஏற்பாட்டின் புத்தகமாகிய லேவியராகமம் புத்தகம் 1 அதிகாரம் முதல் 5 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒருவன் குற்றம் செய்தால், தவறு செய்தால், அவன் ஆடையோ மாடையோ புறாக்களையோ கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் பலி செலுத்தி அந்த காலை சுட்டரிக்கப்பட்டால் மாத்திரம்தான் அவனுடைய பாவம், அவனுடைய குற்றம் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு புத்தகத்தின் காலமாய் இன்றைக்கு நாம் இருந்தால், நாம் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம் நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற குற்றங்கள், நாம் பிறருக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் நிமித்தம் எத்தனை ஆடுகளை, மாடுகளை, புறாக்களை நாம் ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். காலமே தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் செய்த தவறுகளுக்கான பலி செலுத்தியே நம்முடைய வாழ்க்கை கழிந்து போயிருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையாக பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் பாவம் செய்தால் தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு, தேவனே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய பாவம் என்ன செய்கிறதா? மன்னிக்கப்படுகிறது. ஆயக்காரனாக இருந்த அந்த மனுஷன் ஜெபித்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்டான். ஆண்டவர் அவனை நீதிமானாய் மாற்றிவிட்டார். அப்படியானால் பழைய ஏற்பாட்டின்படி தவறு செய்தால் பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டியது போல, புதிய ஏற்பாட்டிலே தவறு செய்தால் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுதால் தான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பது உண்மை. ஆனால் எப்பொழுது நாம் அதை பாவம் என்று உணர்ந்து பாவ அறிக்கை செய்தால்தான் மன்னிக்கப்படும். பழைய ஏற்பாட்டின்படி தினந்தோறும் செய்கிற தவறுக்கு தினந்தோறும் பலி செலுத்த வேண்டுவது போல, தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பலவீனங்களுக்கு தினந்தோறும் தேவ சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் மன்னிப்பு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யலைன்னா நம்முடைய பாவம் என்ன செய்யாது? மன்னிக்கப்படாது. ஸ்தோத்திரம். ஆகவே அப்படியானால் பாவம் செய்துவிட்டு ஜெபம் செய்தால் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நினைக்காதிருங்கள். பாவம் செய்யாதிருப்பதற்காக தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஸோ பாவத்திற்காக இந்த காலங்களில் மனம் வருந்தி ஜெபியுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். பரிசுத்த பிதாவே, இந்த காலங்களில் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க மனமருந்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.